ஹோமியோபதி மருத்துவ முறையை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த விஷயமும் வந்து ஓப்பன் மைண்டடாவோ, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவோ இருந்ததில்ல. என்ன மருந்து குடுக்குறாங்க? என்ன அவங்க வந்து மெடிசன் எத்தனை டோஸ் குடுத்துருக்காங்க? நோயாளிக்கு என்ன சொல்றாங்க? இந்த மருந்த எவ்வளோ நாள் சாப்பிடணும்? அந்த மருந்துக்கு உண்டான விலைங்கிறது ஒரு பக்கம் போனாலும் போயிட்டு போகுது. ஆனா பெரிய சீக்ரெசி பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும். எங்க குடும்பம் டாக்டர் குடும்பமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதே கண்டிஷன் தான் வந்து எங்க ஃபேமிலிக்குள்ளாரையுமே இருந்தது. எனக்கு அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். எதையுமே வந்து சீக்ரெசியாவோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப நான் வந்து ஒரு யோசனை வச்சிருந்தேன். அப்புறம் சொல்லுவாங்க, நம்ம ஹோமியோபதியில மைண்ட் செட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சவால். அது வந்து ஒரு நோயாளிய ஒரு தடவ பார்த்தாலாம் முடியாது. ஒரு நோயாளிய 5 தடவ, 6 தடவ பார்க்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து மைண்ட் சிம்ப்டத்த வந்து எடுக்க முடியும். இல்லாட்டினா மைண்ட் சிம்ப்டத்த கவர் அப் பண்ணவே முடியாது. நோயாளி உங்கள நம்பினா தான் வந்து அவன் மனசுல இருக்கிறத சொல்லுவான். அதுக்கு ஒரு 10 சிட்டிங்காச்சும் நீங்க போகணும். 10 தடவ ஒரு பேஷண்ட்ட பார்த்தா தான் அவர் வந்து உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாரு. அப்புறம் உங்களுக்கு மைண்ட் சிம்ப்டம் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பல ஸ்கூல்ல பல தாட் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே இருந்தது. நம்ம என்ன ஒரு சிஸ்டம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நெருடல்ங்கிறது மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த நோயாளி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வராரு. நம்ம ஒரு 3 சிம்ப்டம் எடுக்கிறோம். 3 சிம்ப்டத்துக்கு நம்ம ஒரு மருந்தை கொடுக்குறோம். அப்புறம் அது சரியாகுது. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வராரு. திரும்பவும் அவர் நோயாளின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மருந்து கொடுக்குறோம். நம்மளுக்கும் அவருக்கு இருக்கிற பாண்டேஜ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை. சில நோயாளிகளை பார்த்து நானே பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் எவ்வளோ நாள் இவங்களாம் வருவாங்க? நம்மளுக்கும் அதை கியூர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவங்களுக்கும் நம்ம கியூர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற திருப்தி இல்லை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, யாரோ யாரோ ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரிஞ்சுது. யார் ஏமாறுறாங்க, யார் ஏமாத்துறாங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நாளா வந்து புலப்படலை. இதெல்லாம் மாற்றி எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட் வே வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த வேங்கிறது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததி, நம்மளை சார்ந்த எல்லாருக்கும் வந்து இது போகணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 2009ல் இந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து லான்ச் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த 11 வருஷமா அந்த சிஸ்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான எல்லா விஷயமும் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம். நிறைய வகையில் இந்த சிஸ்டம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. தாய் மன்னர் சொன்ன மாதிரி எல்லாரும் இன்புட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையிலே பெரிய தாட். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய கிளாஸுடைய பேசிக் விஷயமே பார்த்தீங்கன்னா ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம்தான். இதை நான் அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தமிழில் அதுக்கு வந்து மந்தை புத்தின்னு சொல்லி பேர். நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடும். இதுன்னா மந்தைன்னா என்னது, எதை சொல்ல வராங்க? ஒருவேளை ஆடு மாட்டுக்கும் மந்தைன்னு தான் பேர் இருக்குது, இவரும் அதே சொல்லாருங்கிற பெரிய குழப்பம் வரும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த புத்தி இல்லை, மந்தை புத்தி. இதோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படம் வந்து ஒரு உணவு ஒரு இடத்துல இருக்குது. அந்த 1ஆம் நம்பர் படத்தில் எறும்பு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அந்த உணவை நோக்கி வந்து போகுது லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் சுற்றிட்டு கிட்டத்தட்ட ஏங்கிற இடத்துல இருந்து அது பிங்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்ப அதை உணவை எடுத்துக்கிட்டு அதோடைய கூட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள நிறைய ரூட்டை வளைஞ்சு போகுது. அடுத்தது இது போய் தகவல் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கூண்டில் இருக்கிற மற்ற எறும்புகள்லாம் வந்து உள்ள வருது. எல்லா எறும்புகளும் வந்து ஒட்டுக்காக சேரும்போது பார்த்தீங்கன்னா 3ஆவது படத்துல இந்த நியரஸ்ட் ஷார்ட்கட் வந்து ஃபார்ம் ஆகப்படுது. அதாவது இந்த உணவுக்கும் அந்த கூண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு, கிட்டத்தட்ட நேர்கோடு, இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். முன்ன ஏங்கிற படத்துல போன எறும்பு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிச்சு. பிங்கிற படத்துல எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிடுச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து யோசனை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வந்து வெரி ஷார்டஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ரூட்டாக வந்து மாறிடுச்சு. இதுதான் பீ ஸ்வார்மிங்குடைய பேசிக்கான விஷயம்.
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்குற பட்சத்தில் இதை இன்னும் வந்து எளிமைப்படுத்த முடியும். இப்போ நான் ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கேன். நீங்களாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நியரஸ்ட் ஷார்ட்கட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த கூட்டு முயற்சியில் உங்களெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் உங்களை வந்து அழைக்கிறேன். இதை எளிமையாக வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 8 பகுதியாக வந்து பிரிச்சிருக்கிறேன். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, எங்கேயுமே போட்டு தடுமாறாமல் தெளிவாக யோசனை பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கிறேன். அதில் முதல் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் நக்கு, தலையும் தலை சார்ந்த பகுதியும் கழுத்தும் கழுத்து சார்ந்த பகுதியும் தான் வந்து ஃபஸ்ட்டான த பேஸ். ஸோ தலைக்கு உள்ள மூளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருப்தி இல்லாத சூழ்நிலை, எதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மை, மனசுனால ஏற்றுக்கொள்ள முடியாத மென்டாலிட்டி, இதுதான் வந்து மைண்டோடைய பேசிக். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஒரு 35 மார்க் வாங்கினா பாஸ் போட்டுடலாம், 34 வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா பாஸ் போடுறதுங்கிறது சிரமம் தான். ஆனால் மைண்டுக்குள்ள ஒரு கம்ப்ளைண்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான சில ரூல்ஸ் நாம்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும். மைண்டுடைய பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபீலிங்கை வந்து ஹெல்ப்லெஸ், செகண்ட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோப்லெஸ், மூணாவது வந்து ஒர்க்லெஸ். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது, யார் உதவி பண்ணாலுமே நம்ம நம்பிக்கைங்கிறது போயிடும், நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாதுங்கிறது, நம்ம புரோஜனம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திட்டோம், நம்மளுக்கு மதிப்பு இல்லை, மொத்தம் ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ். இது மூணும் ஒன்றா சேரும்போது தான் மைண்டோடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து நடக்கும். ஆல் த சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சென்ஸ் இல்லாமல் எந்த நோயுமே நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ். உங்களுக்கு ஒரு சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்லேயோ இல்லை சிஎன்எஸ் பிரச்சனைலையோ ஒரு நோயாளி வந்தாருன்னா நீங்கள் இந்த 3 விஷயத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அவருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு, உதவியை பெற முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு, மற்றவங்க நம்பிக்கையை பெற முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு, அவர் மதிப்பு இழந்த சூழ்நிலை என்ன, இது 3 எப்படி ஒன்றா சேர்ந்ததுங்கிற விஷயத்தை தான் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து பார்க்கணும். பேத்தாலஜியின் மைண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ் லீட்ஸ் டு டிப்ரெஷன். மனச்சோர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மனசோர்வுங்கிறது திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். அதோடைய பேசிக் டெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உதவியற்ற மனநிலைமை, நம்பிக்கையற்ற மனநிலைமை, மதிப்பற்ற மனநிலைமை. இது 3 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைக்கை ஆஃப் பண்ணுங்க, மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ உதவியற்ற மனநிலைமை, நம்பிக்கையற்ற மனநிலைமை, மதிப்பற்ற மனநிலைமை தான் வந்து டிப்ரெஷனுடைய பேஸ். எனி டிப்ரெஷன் சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஆஸ்பெக்டை வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நோயாளிகிட்ட கேள்வி கேட்கணும். அது கூட என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ் ப்ளஸ் ஆங்ஸைட்டி வந்து கூட சேரும்போது, இது கூட சேரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்சஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்சஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டிப்ரெஷன் பார்த்தாச்சு, இப்போ வந்து அப்சஸை பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயமோ ஏதோ ஒன்று உங்களை பார்த்தீங்கன்னா ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்சஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். குறிப்பிட்ட செயல்லையோ குறிப்பிட்ட எண்ணங்கள்லையோ எதுலேருந்து வெளியிலே வரமாட்டாங்க. நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா நீங்கள் வந்து உங்களால் கேஸ் எடுக்க முடியும். இந்த ஸ்டைல் இப்படி, இந்த மாதிரி, இந்த நம்பர், இந்த டேட்டு, இந்த கலர், இத்தனை தடவை கையை கழுவணும், இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஊறுப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த அப்சஷனில் வந்து இருக்கு. ஸோ அது கூட வந்து ஃபியர் வந்து ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சனுங்கிற சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்து அது கூட வந்து ஆட் ஆகும். ஸோ டிப்ரெஷன்,
டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஆங்ஸைட்டி ஆட் ஆனோடனே அப்சஷன் வருது, ஃபியர் ஆட் ஆனோடனே கம்பல்ஷன் வருது. அப்போ ஆல் த ஓசிடி அப்சசிவ் கம்பல்சரி டிஸார்டர் அப்படின்னா இந்த பேஸுக்குள்ள தான் நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினே வந்து போடணும். இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்வே நான் உள்ளே போக உங்களுக்கு வந்து நான் விளக்கமாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து டிப்ரெஷனை பார்த்தீங்க, ஓசிடியை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ், டிமென்சியா, ஸ்கிசோஃபர்னியா அண்ட் ஆல் அதர் சைக்காட்ரிக் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைன் அப்படிங்கிறது அந்த ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், ஒர்த்லெஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாடியோடைய ஒவ்வொரு படி மாதிரி, முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகும். இதோட பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் வந்து த ஃபர்ஸ்ட் திங். நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை, நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம நம்புறதுக்கு வந்து ஆள் இல்லை. நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், தன்னுடைய ஆற்றாமையும் இயலாமையும் வெளிப்படுத்துறதுக்கு கூட வந்து ஆள் இல்லை. நான் யாரை வந்து நம்புறது, யாரு மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, என்னை சுற்றி யாரும் நம்புற அளவுக்கு இல்லை, நம்பிக்கை இழந்த சூழல் தான் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் கேஸுடைய பேஸ். நிறைய பேர் இந்த பேஸை விட்டடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இதை பார்க்குறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு உள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து போகக்கூடாதுங்க. ஸோ ஹூம் கேன் ஐ ட்ரஸ்ட் அரௌண்ட் மீ, என்னை சுற்றி நான் யாரை நம்புறது, நம்புற அளவுக்கு யாரும் இல்லை. ஸோ ஐ ஆம் ஐசோலேட்டட், நான் இப்போ தனியாக இருக்கேன். இந்த பர்டிகுலர் தாட் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடும். லீட்ஸ் டு டெஸ்பிரேஷன், நம்பிக்கை இழந்த சூழ்நிலைங்கிறது தான் சைக்காட்ரிக் உடைய பேஸ். இதுக்குள்ள எப்படி போகணும்ங்கிறத நான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். அடுத்தது தலையில மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் மனம் சார்ந்த நோய்கள் நம்ம டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஆங்ஸைட்டி வெர்சஸ் இன்னபிலிட்டி, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கன்ஃபியூஷன் இந்த மைண்டு ஸ்டார்ட் ஆகும். கவலை பதட்டமும் முயலாமைங்கிறது நம்ம வந்து இது வச்சிருக்கோம். ஆங்ஸைட்டி அண்டு இன்னபிலிட்டி லீட்ஸ் டு சைக்காட்ரிக் இஷ்யூல பேசிக்காக பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து நம்ம கழுத்தை பார்த்தோங்க. கழுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இடுப்பு. இடுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் மைசெல்ஃப் ஆஸ் ஓவர்லோடு, நான் வந்து அளவுக்கு அதிகமான பாரத்தை வந்து சுமக்கிறேன் அப்படிங்கிற இடுப்புடைய பெத்தாலஜி. ஒரு நோயாளி உங்ககிட்ட இடுப்பு வலின்னு சொல்லி வந்தாருன்னா நீங்கள் ஒரு லம்பர் பெல்ட்டை வாங்கி போட்டுக்கணும்னு சொல்ல நீங்கள் வந்து டைரக்ஷன்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஐ ஃபெல்ட் மைசெல்ஃப் ஆஸ் ஓவர்லோடு, ஐ ஆம் ஓவர் பர்டன்டுமாங்க, நான் வந்து அளவுக்கு அதிகமான பார்த்து தாங்குறேன், அளவுக்கு அதிகமான வேலையை நான் வந்து செய்கிறேன். இங்கே நான் தான் இங்கே வந்து முதன்மையானவன், எல்லா விஷயமும் நான் தான் இருந்து செய்யணும். இந்த குடும்பத்தில் நல்லது கெட்டதோ எதுனாலும் நான் தான் செய்யணும். என்னுடைய வருமானம், என்னுடைய உழைப்பு இதான் வந்து இங்கே முன்ன செலவாகும். யாருக்குமே இங்கே வந்து பொறுப்புங்கிறதே இல்லை அப்படின்னாலும் முன்ன வந்து லம்பார் ரீஜன்ல தான் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கிரியேட் ஆகும். He claims he is the supreme. Here everything is me. எல்லாமே வந்து நான் தான் இங்க வந்து கம்ப்ளீட்டா ஐ எம் த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒருத்தன் இல்லை, என்னுடைய வருமானம் இல்லை அப்படின்னா என் கஷ்டம் கூட உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதும் இங்கதான் வரும். அப்ப இடுப்பு வலி, லம்பார் பெயின் வரக்கூடிய நோயாளியே நீங்க என்ன கேள்வி கேட்கணும், அவர் எங்க அளவுக்கு அதிகமான பாரத்தை வந்து தாங்குறாரு, சுமக்கிறாருங்கிறத நீங்க பார்க்கணும். அவர் ஏன் இதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி அவருக்கு எங்கேருந்து வருது, அவருடைய பிரேமசி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ முன்னொரு செத்து போன வீட்லேயே முன்னப்பாரு, குழந்தை பார்க்குற வீட்லேயும் போய் முன்னணிப்பாருன்னு வச்சுருக்கீங்க. அந்த முன்ன போற விஷயம் பூரா இதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்.
லம்பார் பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கொஸ்டினே வந்து கிட்டத்தட்ட வந்து வேற இடங்கள்ல இருந்து தான் நீங்க வந்து கேட்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து கொஸ்டினே வந்து போடக்கூடாது. இடுப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வகையான வந்து ஃப்ரீடம் வந்து கம்பல்சரி வந்து தேவைப்படும். இப்ப சரியா இருக்குங்களா மைக்கு? சிக்ஸ் டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது பேக் உடைய த மேஜர் ரோல். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம். இதோடைய ரோல் வந்து மணி அண்ட் ரெஸ்பெக்ட், பணமும் மரியாதையும் வந்து குறைஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களால குனிஞ்சு நிமிடுற வேலை வந்து கெட்டு போயிடும். இப்போ குனிய முடியல, குனிஞ்சா கம்ப்ளைண்டா இருக்கு, நிமிர்ந்தா இடுப்பு வலிக்குது, நான் கூட்டி முடிக்கிறேன், கூட்டி முடிச்சு என்னால் நிமிர முடியல, நான் கொஞ்ச நேரம் நின்று எனக்கு இடுப்பெல்லாம் விட்டு போயிடுது அப்படின்னாங்கன்னா நீங்க முன்ன கேட்க வேண்டிய கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணியும் அவங்களுடைய மரியாதையும் அதை பற்றி தான் நீங்க கொஸ்டினை வந்து கேட்கணும். ஸோ சைடு பெண்டிங்கிற 2வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்டு செக்யூரிட்டி வந்து வரும். லேட்ரல் சைடில் பைலேட்ரல் சைடில் பெண்ட் பண்ணணும், அந்த பக்கம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பாதுகாப்பான சூழ்நிலையில் பணம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஊருக்கு போவாங்க, பஸ்ஸுக்கு மூணு காசு எடுத்துகிட்டு ஊருக்கு போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஊருக்கு போக முடியுமா அவங்களால? ஒரு இப்போ எங்கேயா யூரின் போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா வேணும். டீ வந்து 15 ரூபா வந்து தேவைப்படுது. ஒரு டிஃபன் சாப்பிடணும், போகணும், வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வந்து காசு தேவை. இப்போ பஸ்ஸுக்கு மட்டும் காசு வச்சுட்டு ஒருத்தர் வந்து ஊருக்கு போனாருன்னா எப்படி இருக்கும்? பஸ்ஸில் தெரிஞ்சவங்க யாருனாலும் என்ன பண்ணுவார், தலை நட்டுக்குவார், சிரிக்க மாட்டார், அங்கே எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா ரோபோட்டை வந்து பயணம் பண்ணுற மாதிரி பஸ்ஸில் போயிட்டு அழகாக வந்து இறங்கிக்குவாங்க. இப்போ பணம் அப்படிங்கிறது ஒன்று அவங்க கையில் இருக்க 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 பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் பெண்டிங்கிறது ஃப்ரீயாக இருக்கும். பைலேட்ரல் பெண்டிங் வந்து ஓகே. அப்போ பைலேட்ரல் மூவ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் பணம், செக்யூரிட்டி டெபாசிட்டாக பணம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் பெண்டிங்கிறது வந்து ஃப்ரீயாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உறவுகளை வந்து குறிக்கும். ரொட்டேட் பண்ண முடியல, திரும்ப முடியல, கழுத்தை திருப்பி பார்க்க முடியல, இடுப்பை திருப்பி உடம்பை சுற்றி பார்க்க முடியல அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மணி அண்ட் ரிலேஷன்ஸ்குள்ளே போய் செட்டில் ஆகும். இப்படி திரும்ப முடியலைங்க, இப்படி திரும்ப முடியலைங்கன்னு சொல்லி பேசினவங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி அவங்களுடைய ரிலேஷன்ஸுக்கும் இவங்களுடைய பணத்துக்கும் என்ன தொடர்புன்னு நீங்கள் வந்து முதல் கேள்வியே வந்து கேட்கணும். இவங்கள்ட்ட காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா சொந்தக்காரங்க கழட்டி விட்டுருப்பாங்க, இங்கே என்ன நடக்கும், இவங்களால திரும்ப முடியாமல் போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் கண்டினியூஸ்லி டூயிங் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும்பாங்க. பணமும் சேமிப்பும் பார்த்தீங்கன்னா மணி அண்ட் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்பக்கம் குனிகிறது போகிறது, முன்ன குனிஞ்சு தரையை தொடுற விஷயம்லாம் வந்து நடக்கும். இல்லாட்டினா முன்பக்கம் வந்து குனிய முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை வந்து மாறிடும். ஸோ மணி அண்ட் கரேஜ், மணி அண்ட் பிரேவரி எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 6 வகையான விஷயங்கள் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். யாராச்சும் வந்து இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, எம்ஆர்ஐ கொண்டு வா. Can you please repeat the same in English simultaneously as it's difficult to understand? Okay. So all the lumbar pains refer to 6 types of independence. எல்லா வகையான இடுப்பு வலியும் பார்த்தீங்கன்னா 6 வகையான சுதந்திரத்தை வந்து மென்ஷன் பண்ணும். The 6 things: money and security, so money and respect, money and relations,
மணி அண்ட் சேவிங்ஸ், மணி அண்ட் கரேஜ், மணி அண்ட் பிரேவரி. இந்த 6 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதியில் இடுப்பு சுதந்திரமா இருக்கிறதுக்கு இந்த 6மே தேவை. ஸோ 6 டைப்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டட் டு த lumbar complaints. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கழுத்தை வந்து பார்த்துட்டோம், இடுப்பை பார்த்துட்டோம். இடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு நம்ம வந்து இறங்கி வரோம். முழங்காலில் பொறுத்த வரைக்கும் நீஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ ஒரு முட்டி வலி எந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு உங்க முழங்கால சுற்றி வந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவங்க எதிர்காலத்தை பற்றின வந்து கவலையும் எதிர்காலத்தை பற்றின விஷயம் தான் வந்து மேஜராக வந்து இருக்கும். அப்போ எதிர்காலத்தை பற்ற கவலை அப்படின்னா இந்த நோயாளிக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் பசங்க வந்து என் பேரை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கொஸ்டின். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க வந்து சேவ் பண்ணுவாங்களா, அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களால காப்பாற்றப்படுமா, இவங்க கஷ்டப்பட்டு இவங்களுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்கத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையும் பயமும் ஆரம்பிக்குது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முழங்கால் வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். அப்போ என் பசங்களை ஒருத்தவங்க கூட ஒழுங்காக இல்லாமல் போயிட்டாங்க அப்படிம்பாங்க. நோ ஒன் இஸ் டிசிப்ளைன்ட். ஸோ டிசிப்ளின் இல்லாமல் வந்து தே பிராட் த சில்ட்ரன் வித்தவுட் டிசிப்ளின், தே ஹேவிங் த knee pains, nagging worry about the generations virtue. என் சந்ததி எல்லாம் வந்து அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒழுக்கமாக வாழ்வாங்களா, என்ன பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்களா, நம்ம பல வருஷமா கட்டி காத்த நம்ம குடும்ப பெருமையெல்லாம் காப்பாற்றுவாங்களாங்கிற ஒரேஸ் வந்துடும். They constantly anxiety about their virtues. They feel about the generations virtues. இவங்களை நம்பி இருக்கலாமா அப்படிங்கிறது, கேன் ஐ ட்ரஸ்ட் தம், என் பசங்களை நம்பி ஐ கேன் ட்ரஸ்ட் மை சில்ட்ரன்ஸ் வெதர் ஹி give money or food to or shelter to me, or they abandon to me. என்னை இதை கை விட்டுருவாங்களா, இல்லை நான் இவங்களை நம்பி இருக்கலாமாங்கிறது இதோடைய பேசிக்கான இன்னொரு விஷயம். தன்னுடைய வருங்காலத்தை பற்றின வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ நீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஒரு சிக்கலான பேத்தாலஜி பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிர்காலங்கிறது எப்படி இருக்கும், என் பசங்க என் அளவுக்கு வந்து உழைப்பாங்களா, இப்படி உழைக்காம இருக்காங்க, உழைக்காம இருக்கிறதோட இருந்தால் பரவாயில்ல, இப்படி ஊர் வாயிலையும் விழுவுறானுங்க அப்படிங்கிறது பேஸ். வில் மை சன் டாயில் லைக் மீ, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அவரு. தே ஆர் ரியலி லேசி, அவங்கெல்லாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோம்பேறியா இருக்காங்க, ஊர் வாயில் விழுறாங்க, டாக்கிங் த ரெப்ரிமெண்ட் ஆஃப் த சொசைட்டி, டேக்கிங் த ரெப்ரிமெண்ட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இந்த இடத்துல இந்த போன் பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்ஸில் கடந்த காலங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டைம்ங்கிறது ரிஃப்ளெக்ட் த ஃபீமர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துக்கு போயிடும். ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் சைடில் இருக்கிற போன்ஸ் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். பயம், தன்னம்பிக்கையின்மை, லேக் ஆஃப் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஆங்ஸைட்டி அபவுட் த ஃபியூச்சர், இட்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லோயர் போன்ஸ். பாஸ்ட் டேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்தை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ ஃபினான்ஸும் சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா லெகிமெண்ட்ஸ்குள்ளே வந்து ஒர்க் பண்ணும். அதாவது the finance and the savings works inside the ligaments. இப்போ நம்ம படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, நீ முட்டியை சுற்றி எத்தனை லெகிமெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எந்த லெகிமெண்ட்ல இருந்தாலும் சரி, இங்கே வந்து மெனிஸ்கஸ் போட்டிருக்கேன், அது குருசியேட் லெகிமெண்ட் இருந்தாலும் சரி, எந்த லெகிமெண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
பொருளாதாரமும் ஃபினான்ஸும் சேவிங்ஸும் லிகமெண்ட்ஸ்குள்ளே போய் வந்து வேலையை காமிக்கும். இந்த பெட்டலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெய்த் ஆஃப் த சில்ட்ரன், அவங்க பசங்க மேலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா முழங்கால முன்பக்கம் மடக்காமல் வந்து காப்பாற்றும். ஸோ அந்த பெட்டலை என்ன பண்ணும், வாழ்க்கையில் கொஞ்சம் 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 நம்பிக்கையை கொடுத்துட்டு அவங்க மேலே முன்னேறி போகிறதுக்கு வந்து ஒரு பேசிக்கான வழி. இப்போ முட்டி வலின்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து அவங்களுடைய கடந்த காலம், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சேமிப்பு, பசங்களுக்கு அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசங்க மேலே இவங்க வச்சிருக்க நம்பிக்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையின்மை, கிட்டத்தட்ட ஃபியர் அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து நெய் கம்ப்ளைண்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ நெய்ஸில் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்க பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் இவ்வளோ விஷயத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இப்போ நெய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் வந்து அடுத்த ஏரியாக்குள்ளே போகிறோம். இந்த நெய்ஸில் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயினில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். இந்த ஸ்லைடு கொஞ்சம் உங்களுக்கு ரோல் இது வந்து மாறிடுச்சு கொஞ்சம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமர் போன் காம்ப்ளிகேஷன்ஸ் பூராமே இங்கே தான் வரும். அவங்களுடைய கடந்த காலத்தை கேள்வி கேட்டிங்கன்னா ஃபீமரில் இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். பால் அண்ட் சாக்கெட் இஷ்யூஸும் இதுக்குள்ளே தான் வரும். ஃபீமருங்கிறது த பாஸ்ட். பெயின் அண்டு ஹிப் ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மேஜரான கிரிட்டீரியாவாக வரும். ரெடியூஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ், நடக்கிறதோ போகிறதோ வருது இவங்களுடைய இயல்பு வந்து மறந்துடும். லிம்பிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொன்ற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. அவங்க நடையில் வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பேச்சட் டிசீஸ், ஆல் த மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் உங்களுக்கு வந்து உள்ளே வரும். நீங்கள் அப்போ அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா முழங்காலுங்கிறது அவங்களுடைய எதிர்காலங்கிறது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஞாபகத்துக்கு வந்துடணும். அவங்க எதிர்காலத்தை குறித்து தான் அவங்களுடைய கேள்வியெல்லாம் இருக்கணும் ஒழிய வந்து உனக்கு கால் வலிக்குதா, நடந்தால் சரியாக போதா, ரெஸ்டாக்ஸை போடு, வீக்கமாக சிகப்பாக இருக்கா, பெலனானா போடலாம் நீங்கள் முன்னே முடிவு எடுத்துட்டுலாம் போகக்கூடாது. அது வந்து ஒரு தவறான ஒரு கான்செப்ட், தவறான ஒரு உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீல் ஜாயிண்ட்டுக்கு வந்து வரோம். முன்ன ஹிப்பை பார்த்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீஸை பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து ஹீல்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஹீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன். ஐ டுக் ஏ ஹேஸ்டி டெசிஷன் அப்படிங்கிற அதோடைய பேஸ். அன்னைக்கு நான் வந்து யோசனை பண்ணாமல் முடிவு செஞ்சதுனால இன்னைக்கு அதை வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன். ஐ சஃபர் எ லாட் பிகாஸ் ஆஃப் மை ஹேஸ்டி டெசிஷன். நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவு இன்னைக்கு எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு இப்போ வந்து அது பாதகமாக இருக்குது. அன்னைக்கு நான் அப்படி செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஐ ஃபீல் மோர் comfort. Because of the wrong decision, I suffered a lot. It's a base of the heels pain. அப்போ I never noticed, நான் வந்து கவனிக்காம I never noticed my future, I never noticed my money matters, I never noticed my decision. It's all are going to wrong. I never expect all the things. It's a basic of the knee pain, basic of the heel pain. அன்றைக்கி நான் எடுத்த முடிவுனால இன்றைக்கி எனக்கு இந்த கடுமையான பாதிப்பு. நான் சரியாக கவனிக்காமல் போட்டுட்டேன், நான் யோசனை பண்ணாமல் முடிவு எடுத்துட்டேன். அன்றைக்கி நான் யோசனை பண்ணாமல் செஞ்சதை இன்றைக்கி நான் வந்து அனுபவிக்கிறேன். அப்போ நான் யோசனை பண்ணாமல் செஞ்சுட்டேங்கிற விஷயம் கல்யாணத்தில் ஆரம்பித்து கடைசியில் வாழ்கிற கடைசி காலம் வரைக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ நீங்கள் குதிக்கால் வலி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்தாவே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து அவர் என்ன முடிவை தப்பாக எடுத்தார், என்ன முடிவு அவர் அவசரமா எடுத்தாரு, எந்த முடிவு அவர் எடுத்ததுனால இன்னைக்கு இந்த சிரமத்துக்குள்ள அவர் வந்து உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மற்ற கேள்வியெல்லாம் போய் கேட்டுட்டு காலாட்டி ரொட்டேட் பண்ணி கம்மி, மீடியரில் பெண்ட் பண்ணு, லேட்டரில் பெண்ட் பண்ணு, ஃப்ளெக்ஸ் பண்ணு, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிற கேள்வியெல்லாம் வந்து இங்கே தேவையில்லாத கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்டமனுக்குள்ளே வந்து இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறோம். அப்டமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக கொண்டு போகிற ஒரு ரோல் வந்து ஸ்டமக்.
ஸ்டமக் அப்படிங்கிறது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் வயிறு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வயிறு தான் அதுக்கு வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்க ஒரு உறுப்பு. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராரு, வயிற்றுல புண்ணு வந்துருச்சு, வயிறு எரியுதுங்க, பிட் ஆஃப் த ஸ்டமக்கில் பெயின்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ஜீரணம் ஆகல, உணவு குழாயெல்லாம் எரியுது, burning sensation in the esophagus, all stomach complaints, whether the doctor you are asking where you buy the food in the hotel, are you eating any food in outside of the hotel, any spices, are you drinking alcohol, anything you asking is a nonsense. ஒரு வயிற்றை பற்றி ஒரு நோயாளி எரியுதுன்னு சொன்னால் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, காரம் சாப்பிட்டீங்களா, மிளகா சாப்பிட்டீங்களா, பஜ்ஜி சாப்பிட்டீங்களா, போடா சாப்பிட்டீங்களா, புரோட்டா சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மோஸ்ட் நியூசன்ஸ் கொஸ்டின். பட் அது காரணமாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காரம் சாப்பிட்றது மட்டும் நோய் நடத்தக்கூடாது. நீங்கள் மோரில் சாப்பிட்டாலும் வயிற்று புண்ணு வரும். அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? அதாவது பேஷண்ட் ஈட்டிங் பட்டர் மில்க் ஆர் dairy product, he also having the stomach ulcer, all the things. So your question is useless from there. So உங்களை சுற்றி என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் என்னை பாதிக்குது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, I can't accept all the things. The happening around me bothers. It is also a sense. Nothing is rectified. ஸோ நான் நினைச்சது எதுவுமே வந்து நடக்கவே இல்லை, நினைச்சு பார்க்காத எல்லாம் வந்து நடக்குது. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஆர் ஹேப்பன்ட். இதுதான் வந்து வயிறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வயிறுங்கிறது அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து காமிச்சு கொடுக்கக்கூடிய இடம். அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களால ஏற்றுக்க முடியாத வாரம், அவங்களால அந்த சைடு பண்ண வயிறு அவங்களால ஏற்றுக்க முடியாத மாதிரியும் அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியாத மாதிரி தான் வயிற்றுக்குள்ள கம்ப்ளைண்டாக வரும். அதாவது ஸ்டமக்கு பேத்தாலஜி அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்துடணும். ஸோ இப்பட்டில் பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸில் இருக்கிற எரிச்சல், ஈசோஃபேகஸில் இருக்கிற வலி, ரீகஜிடேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்கான காத்திருப்பு, வெயிட்டிங் ஃபார் த ரிவெஞ்ச். இப்போ ஒருத்தருக்கு யாராலே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாராலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஃபர் ஆயிருக்காங்க, அவங்கள ஏற்றுக்க முடியல, அவங்கள ஜீரணிச்சிக்க முடியல, அவங்க மேலே உங்களுக்கு வந்து கோபமாவோ வருத்தமாவோ இருக்கு அப்படின்னா, அந்த பழி வாங்குற காத்திருக்கிற விஷயம் தான் ஈசோஃபேகஸ்குள்ள போய் இரிட்டேஷனை வந்து கிளப்பும். அப்போ உங்களுடைய முதல் கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ்ல வந்து புண்ணு இருக்குன்னா, எரியுது அப்படின்னு சொன்னார்னா, அவர் பழி வாங்குறதுக்கு எங்கேயோ காத்திருக்காருன்னு அர்த்தம். அது என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை தான் சரி பண்ணணும் மொழியை வந்து, நீங்கள் சக்தி மசாலா போட்டிங்களா, ஆச்சி மசாலா போட்டிங்களா, எந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னா கேள்வி கேட்கறது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு பொசிஷனை எடுத்துக்கணும். நான் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபண்டஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். நான் நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா பைலோரஸ் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணும். ஸோ டியோடினல் அல்சருக்கு ஒன்று வரும், பெப்டிக் அல்சருக்கு ஒன்று வரும், ஈசோஃபேகல் இரிட்டேஷனுக்கு இன்னொன்று வரும். இந்த சென்ஸை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனிச்சிங்கன்னா சிங்கிள் டோஸ் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வேலிடான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து வயிற்றுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, வாயு கட்டுதுங்க, என்னால் வந்து வயிற்று அடைக்குது, மூச்சு அடைக்குது, மூச்சு விட முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ வேர் த டிசப்பாயின்மெண்ட்ஸ் லீட்ஸ் and the grief leads the stomach getting troubled. எங்க ஏமாற்றம் வருது, எங்க வேதனை வருது, எங்க வந்து அந்த வேதனையும் ஏமாற்றமும் அவங்கள பாதிக்குது அப்படிங்கும்போது வயிறு தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்ட இடமா மாறிடும். இப்போ வயிறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன எரிட்டேஷன்ஸ், ஹைப்பர் எரிட்டேஷன், bloated abdomen, all the things are goes to disappointments and grief. It's a emotional state, not a stomach state. அது ஸ்டமக் உடைய ஸ்டேட் இல்லை, அதோடைய எமோஷனுடைய ஸ்டேட் அது. அடுத்து நம்ம வயிறை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லீரலுக்கு போக போகிறோம். கல்லீரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான
கல்லீரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரோல். லிவரை பொறுத்த வரைக்கும் செல்லுபடியாகாத கோபம், ஆழ்ந்த வருத்தம், வேதனை, வலி, வெளியில் விவரிச்சிக்க முடியாத, வெளியில் சொல்லிக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லீரலை போய் நேரடியாக வந்து பாதிக்கும். ஸோ கூட வர நோயாளி எனக்கு கல்லீரல் பாய்ச்சல்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப சிம்பிளி பார்த்தீங்கன்னா வந்து கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுங்க, கொலஸ்ட்ரால் 200 300 தாண்டி போயிடுச்சுங்க, 500 தாண்டி போச்சுங்க அப்படிம்பாங்க. ஃபேட்டி லிவர் அங்கே தான் வரும். ஸோ லிவரில் இருக்கிற எல்லா அனாமலிஸும் பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட ஒரு 38 எமோஷன்ஸ் கூட வந்து இன்டர்லிங்க். இந்த 38 எமோஷன்ஸும் என்ன பண்ணும், லிவரை வந்து டைரெக்டாக வந்து ஹிட் பண்ணும். இந்த 38 எமோஷன்ஸ் சும்மா இருக்காது. இதில் எது வேணால் பார்த்தீங்கன்னா லிவர்கிட்ட போய் வந்து தன்னுடைய வேலையை வந்து காமிக்கும். அப்போ எனி லிவர் கம்ப்ளைண்ட் அப்படிங்க வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த 38 எமோஷன்ஸுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு வந்து நீங்கள் பார்க்கணும். பேசிக்காகவே தான் கோபத்தை வெளியில் காமிச்சிக்க முடியல, ஆழ்ந்த வருத்தத்தை வெளியில் காமிச்சிக்க முடியல, வேதனையை காமிச்சிக்க முடியல, வலியை வெளியில் விவரிச்சிக்க முடியல அப்படின்னா லிவர் தான் வந்து அந்த சீட்லேருந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். இந்த 38 எமோஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். செல்லுபடியாகாத கோபம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபேட்டி லிவரை வந்து ஃபார்ம் பண்ணும். நான் ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவுனால எனக்கு ரொம்ப இன்னைக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதும் அந்த ஃபேட்டி லிவருக்கு தான் போய் வேலை பார்க்கும். லிவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஷாக்கு வந்து லிவரில் வேலை பார்க்கும், ரெஸ்ட்லெஸ் வேலை பார்க்கும், அலட்சியம் கேர்லெஸ் வேலை பார்க்கும், ஜீல் அவ்வா வேலை பார்க்கும், அன்பு, ஆச்சரியம், ஆசை, இச்சைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 எமோஷன்ஸ் வந்து அதில் போயிட்டுருக்கு. இந்த எமோஷன்ஸ் நீங்கள் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்குங்க. நம்ம அட்வான்ஸ் கிளாஸஸ் வரும்போது இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுவோம். அன்றைக்கி ஒவ்வொரு எமோஷன்ஸும் எங்கெங்கே போய் வேலை பார்க்கும், என்ன வேலையை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது பூரா இதில் வந்து உங்களுக்கு வரும். வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் தான் இதோடைய மேஜரான ரோல்ஸ். இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தர்ம சங்கடமான சூழ்நிலை இதுவும் வந்து அங்கே வேலை பார்க்கும். இந்த 38 எமோஷன்ஸும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்லீரலை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்குள்ள வந்து போகிறோம். பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் இன் லைஃப், அதான் வந்து பித்தப்பையில் வந்து கல்லாக மாறும். திடீர்னு ஏற்படும் கஷ்டம், நஷ்டம், சடன் லாஸ் ஆஃப் மணி, லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் சோர்ஸ், லாஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், லாஸ் ஆஃப் பவர், லாஸ் ஆஃப் பொசிஷன், லாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். பிஸ்னஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வருமானம் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த அதிகாரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை நம்ம காமிக்க முடியலன்ட்டு சிக்காயிடுவாங்க. சில பேருக்கு பணம் கையை விட்டு போனோன்னு சிக்காயிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியிலேருந்து இறங்கிட்டாங்க, ஒரு ஒரு பெரிய பதவியில் அரசியல்வாதியாகவோ இல்லை மற்ற பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்புலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்காயிடுவாங்க. லாஸ் ஆஃப் வந்து ஆர்டிகிள்ஸ், பொருள் இழந்ததுக்கு அப்புறமும் கால் பேடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்போ பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லி ஒரு நோயாளி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கொழுப்பே சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரத்தையே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த மாற்றத்துடைய பாதிப்பு தான் அவருடைய பித்தப்பையில் போய் உட்காந்துருக்கு. அதுதான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அது எங்கே வந்து சஃபர் ஆனாருங்கிறத சென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நோய் வந்து வெளியில் போயிடும். அந்த சென்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் வந்து அதில் வந்து ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடமாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன், அடுத்து டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கால் பிளாடரில் போய் வேலை பார்க்கும்.
அப்போ பித்தப்பையில் கல் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். லிவரில் பேத்தாலஜின்னா அந்த 38 எமோஷன்ஸுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குது. அது நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸஸில் நம்ம அடுத்தவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ஒரு கண்டினியூஸாக அந்த கிளாஸ் போக போகுது. அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு அதை எடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன். கால் ஸ்டோன்ஸ், கோலிசிஸ்டைட்டிஸ் பார்த்தீங்கன்னா, பைலரி டிஸ்கைனேசியா, அக்யூட் குலாஞ்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, டியூடனல் அப்ஸ்ட்ரக்ஷன், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், ஊடுபட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பித்தப்பையில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னாவே உங்கள் கேள்வி அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை சந்திச்சாரு, அந்த சந்திச்ச மாற்றங்கிறது அவர் எந்த வகையில பாதிச்சிச்சு, எங்க இருந்தவர் எங்க போயிட்டாரு, எப்படி இருந்தோம்னா இப்படி ஆயிட்டம் பாருங்க. அதுதான் பித்தப்பையில் இருக்கக்கூடிய சீக்ரெட். நீங்க அதை தாண்டி மற்ற இடத்துல போய் வேலையே நீங்க பார்க்கணுங்கிற அவசியமே வந்து இல்லை. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா தோரக்ஸில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு. எல்லாருமே ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ரேஞ்சில் சொல்லுவாங்க. கவிஞன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் சொல்லுவாங்க. எல்லாரும் இருதயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து சொல்லிட்டு இந்த ஹார்ட்டை பற்றி சொல்லாதாலே இல்லை. ஆனால் அடிப்படையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பாதிக்கிறது வந்து அவங்களுடைய பொருளாதாரம். த சஃபரர் ஆஃப் த எக்கனாமிக்கல் டிஸ்ட்ரெஸ். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பாதிப்புக்கும் அவங்களுடைய ஹார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட். இன்னொரு ஸ்லைடு ஒன்று இப்போ அதான் நம்ம ஒரிஜினல் ஸ்லைடு இங்கே இருக்கு பாருங்க, ஸ்க்ரீன் பா. அது ஸ்லைட்ஸ் ஒன்று இருக்கு, அதான் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகாது. நீ இதை போல இதான் நம்மளுக்கு சீக்வன்ஸாக இருக்கு. இல்லை இல்லை, இந்த சீக்வன்ஸ் அவர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இல்லை மாறிடுச்சு. அது இதுக்குள்ள வேக்ஸ் உள்ள வரலையே. அதே ஃபார்மேட்டில் தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல சாகக்கூடிய நிறைய நோயாளி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய சுமையாக அவங்களுக்கு மாறி இருக்கும். அந்த பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறி போயிருக்கும். பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ணிருக்க முடியாது. இந்த பொருளாதார நெருக்கடி, கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறது, இதான் ஆல்மோஸ்ட் கார்டியக் பிரச்சனையில் இருக்கிற எல்லா இஷ்யூஸ்க்கான காரணம். பொருளாதார சரிவு. என்னை சேர்ந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலை கஷ்டப்படுறாங்க. ஆல் மை பீப்புள்ஸ் சஃபர் ஃபினான்சியலிங்கிறது இட்ஸ் ஏ பேசிக் கண்டிஷன்ஸ். இந்த எக்கனாமிக்கல் ஃபுல் ஸ்டாப் இதுவும் வந்து ஹார்ட்டுடைய பேஸு தான். இப்போ என்னை சார்ந்தவங்க, நான் நம்பி இருக்கிறவங்க, எனக்கு கடமைப்பட்டவங்க எல்லாம் எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து மேம்படலை அப்படின்னா அவங்க ஹார்ட் வந்து தொந்தரவுக்குள்ளே வந்துடும். என்னால் அவங்களுக்கு எதுவுமே உதவி பண்ண முடியல. ஐ கான்ட் டூ எனி திங் ஃபார் தம். இட்ஸ் ஆல்சோ ரெஃபர் த ஹார்ட் சிம்டம். இந்த பொருளாதார சூழ்நிலை என்னால் சமாளிக்கவே முடியலைங்க. ஐ கான்ட் மேனேஜ் த ஃபினான்சியல் சுச்சுவேஷன் ஆல்சோ எக்கனாமிக்கல் டிஸ்ட்ரெஸ் டு த ஹார்ட்.
ஹார்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஏது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். பொருளாதாரங்கிறது இட்ஸ் எ மேஜரான ஒரு ரோல். ஸோ எல்லா கார்டியக் கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பூரா வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எக்கனாமிக்கல் ஃபுல் ஸ்டாப்ங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இதுக்கு மேலே வந்து எதையுமே என்னால் பண்ண முடியாது, ஐ கான்ட் டூ எனி திங் ஃபார் மை லைஃப் ஆல்சோ, இட்ஸ் ஆல்சோ ஹார்ட் ப்ராப்ளம். இந்த பொருளாதார பிரச்சனையை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, எந்த சூழ்நிலையுமே இல்லை, என்னால் எதுவுமே வந்து செய்யவே முடியாதுங்கிறது தான் இதுக்கான பேஸ். ஒரு சின்ன சின்ன செலவுகளை கூட பார்த்தீங்கன்னா செலவை கூட சமாளிக்க இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கோம். ஸ்ட்ரகிளிங் டு மீட் த ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் இட்ஸ் லீஸ் த ப்ராப்ளம். என்ன செய்யறதுனே வந்து தெரிலமாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ எக்கனாமிக்கல் இன்டிசிப்ளின், எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ், ஃபினான்சியல் கிரைம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்கள் ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் சொல்லி வந்தாவே அவங்க பொருளாதாரத்தில் அவங்க நிலைமை என்ன, பொருளாதாரத்தில் அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்காங்களா, அவங்களுடைய எக்கனாமிக்கல் டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாவே ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சரி பண்ணிடலாம். ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடய பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்குறது, பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற மோட்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, தன்னை பெரிய பணக்காரனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு உட்காந்துருப்பான். ஊருக்காக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரெஸ்ஸு, ஆடம்பரமாக வேலை பார்க்குறது பூரா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஹார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு ஹார்ட்டுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் இத்தனை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப வேலிடாக இருந்த அவங்களோட எக்கனாமிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபால் டவுன் ஆகிடும், கீழே விழுத்துருந்தாய். இந்த எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே போயிடுவாங்க. சமாளிக்க இயலாத சிக்கல் அப்படி அன்மேனேஜபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ஃபைனான்சியல் மேட்டர். இந்த ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜரான விஷயம் இந்த பேங்க்ரப்டர் திவால் ஆகிட்டாங்கிறது தான் அதுக்கான மேஜரான ரோல். பேங்க்ரப்டர் எப்படி இருப்பார், ஒன்றுமே வழி இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்கள சார்ந்தவங்க, அவங்கள நம்பி இருக்கிறவங்க, இவங்க கடமைப்பட்டு சேரவங்க, இவங்க எல்லாமே பொருளாதாரத்தில் சஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கார்டியக் அரெஸ்ட் வந்து ஈஸியாக அவங்களோட வேலை வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ ஹார்ட் அப்படின்னாவே இந்த ஃபினான்சியல் கிரைம், இந்த பேங்க்ரப்டர், இந்த ஃபினான்சியல் டிஸ்ட்ரெஸ், ஃபினான்சியல் ஃபுல் ஸ்டாப், இது எல்லாம் தான் ஹார்ட்டில் போய் வந்து வேலை பார்க்கும். அடுத்து நம்ம பார்க்குற முக்கியமான உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸு. லங்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆர்கன் மாதிரி இதுக்கு வந்து 2 ways கிடையாது, இட்ஸ் சிங்கிள் வே. ஒரு வழியில தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து வேலை பார்க்க முடியும். சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து லங்ஸோடைய பேசிக்கான முதல் விஷயம். சப்ரஸ்டு எமோஷன்ஸ் அலாங் வித் டெசையர் இன்க்ளூடிங் செக்ஸுங்கிறது தான் வந்து லங்ஸுக்குள்ள பேத்தாலஜி வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு விஷயத்த உள்ள போட்டு 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 பார்த்தீங்கன்னா மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியிலே வந்து போகலை வரலன்னா முதல் விஷயமே லங்ஸுக்குள்ளே தான் போய் வந்து டெவலப் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ்டு டெசையர்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸ்குள்ளே போய் தான் வந்து ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கும். சப்ரஸ்டு செக்ஸுவல் டெசையர், செக்ஸுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், செக்ஸுவல் இரிட்டேஷன் லீட்ஸ் டு ஆல் கைண்ட் ஆஃப் லங் டிசீசஸ். இப்போ நுரையீரல் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வந்து உள்ள மறைச்சி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் வந்து நுரையீரலுக்குள்ளே போய் வந்து வேலை பார்க்கும். நுரையீரல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற நோயாளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரசியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த சீக்கிரசி வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ லங் டிசீஸ் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன வகையான சப்ரஷன் அங்கே போகுதுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்குள்ளே அடுத்த பேத்தாலஜி இருக்கு. லங்குடைய அப்பர் லோப், லோயர் லோப், மிடில் லோப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பேத்தாலஜி ஃபார்ம் ஆகும். தொண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லேரிங்கஸ், பேரிங்கஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரரி அண்டு கன்ஃப்ளிக்டட் செக்ஸுவல் தாட்ஸ் இருந்துச்சுன்னா லங்ஸை வந்து கரெக்டாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கன்ஃப்ளிக்டிங் செக்ஸுவல் டெசைர் இருக்குன்னா அப்பர் லோபுக்கு போயிடும். சப்ரஸ்டு டெசைர் இருந்துச்சுன்னா லோயர் லோபுக்கு வந்துடும். சப்ரஸ்டு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லோபில் போய் வேலை பார்க்கும். மொத்தமாக நுரையீரலுக்கு உள்ளே போனீங்கன்னாவே வந்து எல்லா வகையான முரண்பாடான சூழ்நிலையும் அங்கே இருக்கும். முரண்பாடுடைய மொத்த உருவம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் தாங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ லங்ஸுக்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன வகையான சப்ரஷன் வந்து அங்கே போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான சப்ரஷன் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த சப்ரஷன் வந்து அங்கே உள்ள உட்காந்துருக்குங்கிறத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதான் லங்ஸ்லேருந்து நீங்கள் அந்த நோயாளியை வெளியில் முன்னே கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலை பார்த்துட்டோம், பித்தப்பையை பார்த்துட்டோம், வயிறை பார்த்துட்டோம், ஹார்ட்டை பார்த்துட்டோம், நுரையீரலை பார்த்துட்டோம். தோரக்ஸில் அடுத்தது நம்ம கீழே இறங்கி வர்றது பார்த்தீங்கன்னா கிட்னிஸ். கிட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடர் ஆகுங்கிற போராட்டம் வந்து கிட்னி போய் நேரடியாக பாதிக்கும். அப்போ கிட்னியில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னாவே அவங்க எது கூடயே போராடிட்டு இருப்பாங்க. ஒன்று மேலேருந்து கீழே வந்துடக்கூடாதுங்கிற போராட்டம், இன்னொன்று கீழேருந்து மேலே போயிடணுங்கிற போராட்டம், இல்லை இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறங்கிற போராட்டம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீனல் பேத்தாலஜியை வந்து மெயின்டைன் பண்ணும். They eagerly becoming a leader. I am a leader. நான் வந்து ஒரு தலைவன் ஆகணும். Struggling for the retained place. Struggling to the retained place. No one should overtake him. இது எல்லாமே என்னை தாண்டி மற்றவங்க யாரும் போயிடக்கூடாது, என் இடத்த நான் வந்து தக்க வச்சுக்கணும். eagerly became a leader. தலைவன் ஆக வேணுங்கிற எண்ணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னியை பாதிக்கும். சிறுநீரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ பேட்டில் ஃபீல்டு, ஒரு சண்டை போடக்கூடிய இடம். அப்போ கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் சாப்பிடாத, காலிஃப்ளவர் சாப்பிடாத, சிறுகீரையை சாப்பிடாத, பால் குடிக்காத, தண்ணியாக குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து அப்ளை பண்ணுவோம். பட் இது எதுவுமே வந்து காரணம் இல்லை. கிட்னியில் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாவே அவங்க இதுக்குள்ளேயே வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் தான் வந்து இந்த கிட்னிக்குள்ள வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வரும். அப்போ கிட்னி ஸ்டோன் அப்படின்னாவே நீங்கள் அந்த சண்டை எங்கே நடக்குதுங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா போதும். வேர் கேன் டேக் பிளேஸ் த பேட்டில் ஃபீல்டுங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். எங்கே சண்டை நடக்குது, எங்கே போராடுறாங்க, எதுக்கான போராட்டம், ஏன் அவங்க வந்து தான் இடத்த விடக்கூடாதுன்னு போராடுறாங்க, அப்படி விட்டால் என்ன நடக்கும், ஏன் மேலே போயின்னு போராடுறாங்க, மேலே போனால் நடக்கும், மேலே போகாமல் அங்கேயே இருந்துகிட்டு இருந்தால் என்ன நடக்கும், கீழே வந்துடக்கூடாதுங்கிற போராட்டம் ஏன், இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்னி தான் வந்து பதில் சொல்லி ஆகணும். அப்போ கிட்னிக்குள்ள இருக்கிற பேத்தாலஜி நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களால் எனி ரீனல் ஸ்டோனை வந்தாங்கன்னா அவங்க எது கூட போராடுறாங்கிற ஒரே கேள்வி தான். அந்த சூழ்நிலை உள்ளவங்க மருந்து கொடுங்க, அடுத்த நாளோ சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கடலை உணா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் விஷயம். ஸோ தனக்கான இடத்த யாருமே பிடிச்சிடக்கூடாதுங்கிறது இன்னொரு பேசிக். நோ ஒன் டு கிராப் இஸ் பொசிஷன். எப்பொழுதும் போராடிட்டே இருக்கிறது, ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங் இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் த ரீனல் கால்குலஸ். ரீனல் பேத்தாலஜி இஸ் எ ஸ்ட்ரகிளிங். இந்த பவர் ஸ்டோரேஜ் இதான் கிட்னினாவே பார்த்தீங்கன்னா அதிகார மையம், அதிகாரத்துக்காக போராடுறது, தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறது, முன்னேறத்துக்கு போராடுறது, பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிற போராட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும். அடுத்தது கிட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் அப் மேன்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். என்னால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும், என்னால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையை செய்ய முடியும், நான் மட்டும்தான் வெற்றி பெறணும், நான் வந்து தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, யார் என்னை வந்து தோல்வி அடைய வச்சிடக்கூடாது, நோ ஒன் ஷுட் டிஃபீட் மீங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிட்னியுடைய ஒன் அப் மேன்ஷிப்பில் வரும். ஐ எம் ஒன்லி த கேப்பபிள் பர்சன் அண்ட் ஐ ஷுட் ஒன்லி வின். I should never be defeated. It's also the renal pathology.
If a person coming to a complaint of renal stone, you won't ask about other things. You go only the emotional level. There is a battlefield is there. There is a emotion level is there. There is a things inside the renal stone is there. He think he never be defeated. This leads to the kidney diseases and renal calculus. ஸோ கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறதுல பேத்தாஜில் ஆரம்பிச்சு கிட்னியில் கல் இருக்கு போது வருதுங்கிற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா தான் தோற்றக்கூடாது, தான் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, நான் என் வந்து வெற்றியை தக்க வச்சுக்கணும், நான் கீழே போயிடக்கூடாதுங்கிற விஷயம்தான் கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ஆரம்பிக்கும். நம்ம கிட்னிக்கு அப்புறம் அப்டமன் கேவிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் இருக்கும் அண்ட் ரெக்டா இருக்கும். ஸோ லார்ஜ் இன்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பண சிக்கலை வந்து ஃபார்ம் பண்ணும். பண சிக்கல் வெர்சஸ் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாது. ஸோ தட் இஸ் எ கான்ஸ்டிபேஷன் டேக்ஸ் பிளேஸ் இஸ் ஃபைனான்சியல் ப்ராப்ளம். இப்போ பணம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் வந்து ஒழுங்காக போகாது. பணம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அந்த பணத்தை செலவு செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தாலும் ஹேவ் நோ ரைட்ஸ் டு ஸ்பெண்டிங் இஸ் ஓன் மணி. ஒரு வீட்டுக்காரமாக இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சிருந்த காசை வீட்டுக்கார கையில் கொடுத்துருவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கணும், பிடிக்கணும், போகணும், வரணும், அதுக்கான ரைட்ஸ் கூட அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். அதுவும் வந்து அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ மனம் லைக்காம வேலை பார்க்கறது, நோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வந்து கான்ஸ்டிபேஷனை கிரியேட் பண்ணும். பிடிக்காத இடத்துல வேலை பார்த்தாலும் வந்து கான்ஸ்டிபேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி ஜாப் அண்ட் பிளேஸ். ஸோ ஃபினான்சியல் ப்ராப்ளம், நோ ரைட்ஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் ஓன் மணி, ஸோ அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஜாப், இது எல்லாமே இரிட்டபிள் பவுல். ஸோ அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் பூரா வந்து கிரியேட் பண்ணும். தனக்கு பிடிக்காத இடத்துல வேலை பார்க்கறதுங்கிறது உங்களுடைய பெருங்குடலுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடும். இப்போ பெருங்குடலில் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இத்தனை விஷயத்தை நீங்கள் அங்கே கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஜென்ரலாக சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் பைல்ஸ், ஃபிஸ்டுலா நானும் அந்த ஃபிஷருங்கிறதும் நம்ம காமனாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட 30-40 பேர் இந்த கம்ப்ளைண்டோடய வருவாங்க. அப்போ ஆர்வம் இல்லாமல் வந்து வேலை பார்க்குறது, டூயிங் ஏ ஜாப் வித்தவுட் ஃபேஷன், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆசன வேலையில் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். தான் கடமையை உணராமல் காலம் தாழ்த்துறது, பார்த்தீங்கன்னா காலம் தள்ளுறது, கடமை உணராமல் காலம் தள்ளுறது, காலம் தாழ்த்துறது, ப்ரோக்ராஸ்டினேஷன் வித் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பூரா பார்த்தீங்கன்னா ரெக்டத்தில் போய் தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஆசன வாயில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னாவே ஆர்வம் இல்லாமல் வேலை பார்க்குறது, பிடிக்காத சூழ்நிலையில் வந்து வேலை பார்க்குறது, ஆர்வம் இல்லாமல் வேலை பார்க்குறது, காலத்தை கடத்தணுமேங்கிறதுக்காக வேலை பார்க்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசன வேலை போய் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ரெக்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்க முடியாமல் வந்து தடுமாறுறது, மாற்றத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா நகராமல் பழசையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறது, கன்சர்வேட்டிவாக இருக்கிறது வந்து இன்டெசிசிவ், ரெண்டு மைண்டாக இருக்குது, டூயாலிட்டேஷன்ஸ், ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக எடுக்காமல் இப்போ செய்யலாமா அப்புறம் செய்யலாமாங்கிற மென்டாலிட்டி, தடுமாட்டம், தயக்கம், பழமைவாத தன்மை, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனஸில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இதை நோக்கி தான் போகணுமே ஒழிய வந்து சக்தி மசாலாவையே ஆச்சி மசாலையை நோக்கி நீங்கள் போவே கூடாது. அடுத்து நம்ம ஒரு மேஜரான ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூட்ரஸ். யூட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரோல் வந்து யூட்ரஸ்குள்ளே தான் இருக்குது. என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறது அதோடைய வேலை. மை வேல்யூ இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ் whom I depends or whom they depends. என்னை வந்து ஒரு மனுஷியாக கூட அவங்க வந்து மதிக்கவே இல்லை. என்னுடைய உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை 10-11 நடத்தினாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்குள்ள பேத்தாலஜி வரக்கூடான காரணங்கள். மை வேல்யூ இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ், நோபடி ரெஸ்பெக்ட் மீ, மை ஃபீலிங்ஸ் ஆர் இன்சல்டட்.
no recognition for me. All the things leads to the uterine pathology. ஸோ எனக்கான அங்கீகாரத்தை வழங்கலைங்கிறதும் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்குள்ளே தான் வந்து வேலை பார்க்கும். என்னுடைய உணர்வுகளை வந்து நசுக்கிட்டாங்க, என்னுடைய உணர்வை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை, எனக்குன்னு இவங்க எதுவுமே செய்யலை, எனக்குன்னு இவங்க என்ன செஞ்சாங்க, எனக்குன்னு சொல்லி இவங்க எதையுமே செய்யறதுக்கு அவங்களுக்கு என்னமே இல்லை. இந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். என்னைய புரிஞ்சிக்கல, என் உணர்வை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கிறது தான் இதுக்கான பேசிக்கான விஷயம். ஐம் நாட் அப்ரூவ்டு அப்படிங்கிறது இதுக்கான பேத்தாலஜி. யூட்ரஸ் உள்ள அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் கண்டினியூஸ்லி அபியூசிங் மீம்பாங்க. என்னை வந்து அவங்க தப்பாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்காரி தான் நான், அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஒரு வேலைக்காரிக்கு என்ன இருக்கோ அதை எனக்கு செய்கிறாங்க. நான் செய்கிற வேலையை பார்த்துட்டு நான் வந்து சோத்து நிற்கிறேங்கிற விஷயம்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. என்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் மீ. என் முக்கியத்துவத்தை அவங்க வந்து யாருமே வந்து உணரல. எனக்கான அங்கீகாரத்தையும் எனக்கான மதிப்பு மரியாதையை வந்து அவங்க கொடுக்காம போயிட்டாங்கிறது தான் யூட்ரஸ்க்கு உள்ள பேத்தாலஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான அடிப்படையான காரணம். இப்போ யூட்ரின் பேத்தாலஜி இருந்தாவே நீங்கள் என்ன செய்யணும், அவங்க வேலையை வந்து நாட் அண்டர்ஸ்டாண்ட் பை தர் ஃபேமிலி. அவங்க குடும்பம் அவங்களுடைய வந்து வேலையை புரிஞ்சிக்கல, அவங்க குடும்பம் அவங்களுக்கான மதிப்பை கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதோடைய பேஸ். யூட்ரஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் வந்து நம்ம பார்க்குறோம். டெஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1008 கிளினிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆசிஸ்பெர்மியால் ஆரம்பித்து ஒலிகோஸ்பெர்மியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதோடைய பேசிக்கான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அடிப்படையான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மதிக்கலை, என் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய பேசிக்கான ஒர்க்ஸ். மை ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் ரெஸ்பெக்டட், நாட் கெட்டிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க். இது எல்லாமே இதுக்கான பேசிக்கான விஷயம். நான் அவமானத்தில் கூணி குறுகி போயிட்டேன் பார், இன்னும் நினச்சா அந்த சம்பவத்தினால வெளியில் வர முடியலைங்க, என்ன அது மனசு உள்ளே இருக்குங்க அப்படிம்பாங்க. ஸோ அனேபிள் டு கம் அவுட் தட் இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிரும். நம்ம மறக்க முடியாத மாதிரி அவமானப்பட நேர்ந்தால் நம்ம உயிரினம் என்ன பண்ணோம், சூசைட் பண்ணிக்கும். ஸோ when you are deeply humiliated by other people's or such things, your sperm are losing and your sperm will become dead. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். அதனால உயிரினம் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி கேஸில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை வந்து அவங்க எங்கே அவமானப்படுத்தப்பட்டாங்க, அந்த அவமானம் அவங்கள கூணி குறுக வச்சிருச்சு, அந்த அவமானத்தால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்கிறது தான் அதோடைய பேசிக்கான விஷயமே. ஸோ நீங்கள் இந்த டெஸ்டிஸ்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோணத்தில் அதை வந்து நீங்கள் அணுகணும். அடுத்து நம்ம பார்க்குற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4-5 வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் மேஜராக வரக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல். எனக்கு வந்து பிரச்சனைக்குன்னா இவங்க தான் காரணம், இவங்களால என் வாழ்க்கை வந்து இப்படி ஆகிப்போச்சு, இவங்க என் வாழ்க்கையில் குறுக்க வராமல் இருந்திருந்தாங்கன்னா என் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருந்திருக்கும், இவங்களால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், இவங்க தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வைரல் பாண்ட் டிசீஸ் வந்து உட்காந்துருக்கும். தான் வாழ்க்கை மாறி போனதுக்கு எப்போ அடுத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி என்ன பண்ணும், வைரல் வந்து அழகாக உட்காந்துருக்கும். இது வந்து பேஸ். அப்போ எல்லா வைரல் பாண்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட் வந்தாங்கன்னா நீங்கள் அது என்ன வைரஸு, என்ன ஃபேமிலி, என்ன குரூப்லாம் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்க வாழ்க்கை திடீர்னு மாறி போயிருக்கும். இந்த வாழ்க்கை மாறி போனதுக்கு இவங்க மற்றவங்களையோ இல்லை மற்ற சூழ்நிலையோ காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னைக்கு இவங்க மற்றவங்கள குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, என்னைக்கு இவங்க பிரச்சனைக்கு இவங்க மற்றவங்கள காரணமாக கொண்டு வர்றாங்களோ அன்றைக்கி வைரஸ் வந்து உள்ள தான் வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கும். அடுத்து நடக்கிறது நம்ம வந்து ஜென்ரலாக வைரஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து மாறிடுச்சுங்க. Maybe அவர் எடிட் பண்றப்ப மாத்திட்டாரு.
ஃபங்கஸ்ப்பா ஹலோ ஹலோ இந்தாங்க ஃபங்கஸ்ப்பா இந்தாங்கப்பா இதாங்க சரி இது பாக்டீரியா. ஃபங்கஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹையர் தென் பாக்டீரியா. ஃபங்கஸ் என்ன பண்ணும், என் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, என் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கல, நான் வந்து வீணாக காலம் கழிச்சிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை வீணாக போச்சு, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக வந்து பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கலுடைய விஷயம். இப்போ ஒருத்தர் தான் உழைப்புக்கு உண்டான வருமானம் இல்லை, உழைப்புக்கு உண்டான இடத்துல இல்லை, படிப்புக்கு உண்டான மரியாதை இல்லை, படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, நான் வந்து வீணாக வந்து உழைச்சிட்டேன், வருமானம் இல்லாமல் போயிடுச்சு, வீணாக போச்சுங்கிற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். வெட்டியாக ஒர்க்கு வித்தவுட் ரிவார்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் பேஸ் தான். இப்போ டினியா பீடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபங்கல் பேக்ரவுண்டு, ஃபங்கஸ். அப்போ ஒரு சேத்து புண்ணுன்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போகிற விஷயமும் அவர் வந்து வெட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, வீணாக காலத்தை கழிச்சிட்டு இருக்காரு, உழைப்புக்கு உண்டான வருமானம் இல்லாமல் தடுமாறுறாரு, இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கான விஷயம். டினியா குருரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் திங் தான். அப்போ ஃபங்கஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க பார்த்தீங்கன்னா நான் வீணாக போயிட்டேன், உழைப்புக்கோ இதுக்கோ உண்டான வருமானமோ மற்றதோ இல்லைங்கிறது தான் ஃபங்கல் பேக்ரவுண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உழைப்புடைய பலனை எழுந்துட்டேன் அப்படிங்கிறதும் ஃபங்கஸ் தான். நகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகத்தில் வரக்கூடிய நகம் சொத்தை, டினியா இன்குயினம் பார்த்தீங்கன்னா ஆன்கைமோசிஸ், மைக்கோசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் பேக்ரவுண்டு தான். அப்போ டினியா பார்பே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபங்கல் தான். அப்போ ஒருத்தர் வீணாக நேரம் காலம் உழைப்பு முயற்சி பயிற்சி எல்லாம் போயிடுச்சு, வெட்டியாக காலம் போயிடுச்சு, நான் எதுவுமே சதைக்காமல் விட்டுட்டேன், நான் வந்து வீணாக வாழ்க்கையை ஓட்டிட்டேன் அப்படின்னா அழகாக ஃபங்கல் வந்து உடம்புக்குள்ளே உட்காந்துக்கும். இப்போ ஃபங்கல் என்ன பண்ணி டினியா பார்பே வந்து பார்த்தீங்கன்னா டினியா கேபிட்டஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே சிங் தான். நான் இருந்திருக்க வேண்டிய இடமே வேறங்கிறது தான் அதுக்கான பேஸ். ஐ ஷுட் பி இன் சம் அதர் பிளேஸ். ஏன் நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளர்க்கிக்கல் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இதை படிச்சுட்டு அதை பார்த்துட்ருக்கேன், அதுக்கான எனக்கு வந்தான மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கான பலன் இல்லை, நான் ஒட்டு மொத்தத்தில் நான் வந்து வீணாக வாழ்க்கை போகுது வெட்டியாக போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபங்கல் வந்து நீட்டாக உட்காந்துக்கும். இந்த பேஷன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, காலம் போச்சும்பாங்க, இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒர்த்லெஸ் ஆகிப்போச்சு, இருந்த வாய்ப்பெலாம் நான் பயன்படுத்திக்காமல் விட்டுட்டேன், கொஞ்சம் சிக்கனமாக இல்லாமல் போயிட்டேன், என் குடும்பம் வீணாக கஷ்டப்படுதுங்க, அன்றைக்கி இருந்தால் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்பாங்க, அவங்களுக்கான வாய்ப்பையும் நான் தடுத்துட்டேன்பாங்க. மொத்தத்தில் கடந்த காலம் நிகழ்வுகள் எதிர்காலம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீணாக போச்சுப்பாங்க. They are totally feels they are totally useless. Whenever the useless feelings came inside the mind, the fungal will burn out. ஃபங்கல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபங்கலில் இன்வைட் பண்ணுறதே தே ஆர் டோட்டலி யூஸ்லெஸ்ன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஃபங்கல் வந்து அழகாக உடம்புக்குள்ளே உட்காந்துக்கும். ஃபங்கஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியாவுக்கு ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வைரஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், ஃபங்கஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், பேரசைட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆல் அதர் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். பாக்டீரியா சப்போர்ட் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வேலை இல்லை. இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்த எல்லா விஷயங்களும் என்னோட தான் இருக்கணுங்கிறது தான் அதுக்கான பேஸ். ஆல் மை பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி வித் மீ ஒன்லி. பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உஷாராக இருப்பாங்க. என் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் யாருக்கும் போகக்கூடாது, வரக்கூடாது, என்னை பற்றி வெளியில் சொல்லவே கூடாது, என்னை அவங்க பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எல்லா விஷயமும் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ரஸ்டு ஃபீலிங்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்கிற மேஜரான விஷயம். இன்னொரு பாக்டீரியா லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது,
தன்னுடைய வேகத்துக்கு வந்து யாருமே இல்லை, என் அளவுக்கு யாரும் யோசனை பண்ணுறதில்ல, என்னுடைய ஸ்பீடுக்கு வந்து யாருமே வந்து உள்ளே வரதில்லை அப்படிங்கிற எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. அப்போ இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் ஆல்வேஸ் பி பர்சனல் அப்படிங்கிறது தான் வந்து பாக்டீரியாவுடைய லாஜிக். அவங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் வெளியில வரக்கூடாது, போகக்கூடாதுன்னா அவங்க ரொம்ப வந்து உஷாரா இருக்கிறாங்க. ஸோ சப்ரஸ்டு எமோஷன்ஸ், சப்ரஸ்டு ஆங்கர், சப்ரஸ்டு லஸ்ட், ஆல் டைப் ஆஃப் எமோஷனல் சப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அக்குமுலேட் பண்ணி ஒரு ஏரியாவை வந்து அதுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துரும். இந்த பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆஃப் சப்ரஷன் அப்படிங்கிறது தான் வந்து பாக்டீரியா. உள்ளடக்கப்பட்ட நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத வந்து கோபம், ஆத்திரம், காமம், எல்லா வகையான எமோஷனல் சப்ரஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்டீரியாவுடைய பேஸ். பாக்டீரியாவுக்கு அப்புறம் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா பேரசைட் இருக்கு. பேரசைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாம ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அழகா பேரசைட் வந்து உட்காந்துக்கும் உள்ள. அப்ப அமிபியாசிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரசைட்டு தான். ஈரு, பேனு, கீரிப்பூச்சி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரசைட்ல வந்து ஒரு முக்கியமான ரோல். அப்ப தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஆமா சார், அப்படிதான் சார், இப்படிதான் சார் அப்படின்னு அந்த தலையை குனிஞ்சிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாவே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து டெவலப் ஆகி பேரசைட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுக்கும். எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிற மன அமைப்பு இருக்கும். அவங்க எதிர்ப்புங்கிறத எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. வந்து அக்செப்ட் எவரிதிங், தே அக்செப்ட் ஆல் ஹேப்பனிங். எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், என்ன மாதிரி நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க. இந்த பேரசைட் அப்படின்னா இந்த பவர்லெஸ் மைண்டுங்கிறது தான் நம்மளுடைய பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும். இந்த பவர்லெஸ் மைண்ட் என்ன பண்ணும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கும், போய்க்கும், வந்துக்கும், தனக்குன்னு எதுவுமே அது வந்து பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலங்கிறது எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. நோ ஐடியா அபவுட் த ஃபியூச்சர். யாரு எதை எப்படி சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்குவாங்க. அக்செப்ட் த பிளைண்ட் அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஸ்பைன்லெஸ் ஸ்டாண்டிங். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டுக்கு உண்டான நேச்சர். எதிர்த்து நிற்கிற திறன் இருக்காது. யார் எதை எப்படி சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டுக்கே உண்டான குணாதிசயம். அப்போ நீங்கள் ஈரு, பேனு, கிரிப்பூச்சிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்டிலைஸ் பவுடரு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேன் சீப்பு, இந்த ஷாம்பு, பொடுகு ஷாம்பு அதெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வாழ்கிறாங்க. அதை சரி பண்ணிங்கன்னா அந்த பேனை ஈரெலாம் என்ன பண்ணும், டக்குன்னு வந்து வெளியில் போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா சைக்கோபேத்தாலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக போனதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன்கிரியாஸை சொல்லலை, ஸ்ப்ளீனை சொல்லலை, இன்னும் மற்ற கிளான்ஸு, மற்ற ஹார்மோன்ஸு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து பேத்தாலஜியும் அதுக்கான சென்ஸும் வந்து இருக்குது. நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் லெவலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரப்போகுது. இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலிடேஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான அப்ரோச் இது. இதை நீங்கள் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள்.